ஹாய் டீம், இந்த வீடியோவில் மாசா டோக்கனை எப்படி கிளைம் பண்ணி எப்படி வந்து செல் பண்ணி எப்படி இந்தியன் ருபீஸாக கன்வெர்ட் பண்ணுறது கொண்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த டோக்கனோட வித்ராவல் வந்து வந்துருச்சு. இது வந்து ஆல்ரெடி போட்ட ஏர்ட்ராப் தான், அதோட அப்டேட் வீடியோவாக இது வந்து வந்திருக்கு. சரிங்களா, இதை வந்து ஓல்டு யூசர் நியூ யூசர் ரெண்டு பேருமே வந்து பாருங்கள். ஏன்னா நியூ யூசர்ஸ்க்கு ஒரு காயினை எப்படி செல் பண்ணுறது, எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து சரியாக தெரியாது. இப்போ இதில் நான் கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி மெத்தட் எல்லா ஏர்ட்ராப்லேயும் வந்து இருக்காது. பட் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பேசிக் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காண்டி தான் இதை வீடியோவே ஃபஸ்ட்டு போடுறேன். இல்லைனா நான் ஆடியோவாக போட்டனாலுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக மாசா டோக்கனை வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்கள்கிட்ட கிவி ப்ரௌசர் வேணும். கிவி ப்ரௌசர் வந்து மாசா ஏர்ட்ராப் அட்டன் பண்ணவங்கள்ட்ட கண்டிப்பாக கிவி ப்ரௌசர் வந்து இல்லாமல் இருக்காது. கிவி ப்ரௌசரில் மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனும் இல்லாமல் இருக்காது. ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா, கிவி ப்ரௌசரில் எப்படி மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது கீழே ஒரு வீடியோ இருக்கும். இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ வந்து பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து கற்றுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோன்னா இந்த இடத்துல ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இது நம்மளுக்கு டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். கீழே ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுக்குறேன், இல்லைனா வந்து கிளைம் லிங்க்னு சொல்லி கொடுக்குறேன். அதை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக டெலிகிராம் சேனல் வந்து வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து கிளைம் லிங்க்கை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக கிவி ப்ரௌசரில் போய்ட்டு மேலே வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். வெப்சைட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால தான். இப்போது லோடிங் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கனெக்ட் வாலெட்ன்ற ஆப்ஷன் காமிக்குது. உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்துடாது, கொஞ்சம் நேரம் பிளாக்காக இருக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்து வந்துடும். இப்போ அந்த இடத்துல செக் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலெட்டை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த கனெக்ட் வேலெட் அப்படின்றத கொடுத்து மெட்டாமாஸ்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டாமாஸ்க் டேரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே 3 லைனை கிளிக் பண்ணி இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி உள்ளே வந்து கனெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சைன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் பாஸ்வேர்டை போட்டு அன்லாக் பண்ணிவிட்டேன். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் எந்த வேலெட்டில் நீங்கள் மாசா ஏர்ட்ராப் பட்டன் பண்ணீங்களோ அந்த வேலெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் ஒரு வேறு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்து கிளைம் பண்ணலாம், அந்த டோக்கனை கிளைம் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 மாசா டோக்கன் நான் கிளைம் பண்ணலாம். அதை எப்படி கிளைம் பண்ணுறேன்னா, கீழே வந்து கிளைம் யுவர் டோக்கன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கா, பேக் பட்டனுக்கு கீழே இருக்கும். எனக்கு அதை ஜூம் பண்ணி காமிக்க முடியல. சரி, ஓகே. இப்போ அந்த கிளைம் யுவர் டோக்கன் அந்த பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு வந்து மெட்டாமாஸ்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் அதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து எத்தீரியம் பேஸ் எத்தீரியம் வந்து கேட்குது ஃபீஸு. இந்த பேஸ் எத்தீரியம் நீங்கள் வாங்குறதுக்கு பேஸ் மெயின் நெட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேஸ் மெயின் நெட்டில் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் பட்டன் வந்து அவனா அவைலபிளாக இருக்குது. காரணம், நம்மள்ட்ட வந்து அந்த எத்தீரியம் ஃபீஸ் வந்து கிடையாது. இதை நம்ம வாங்குறதுக்கு கோவாக்கா வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோவாக்கா வெப்சைட் வந்து இதுக்கு முன்னாடி நான் பல தடவை வந்து சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு கோவாக்கா.xyz அப்படின்றத நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு வெப்சைட் வரும். அதை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபீஸ் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எந்த காயினாக இருந்தாலும் சரி, OPBNB சொலானா, உங்களுக்கு நிறைய காயின் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அவைலபிளாக இல்லாத காயினை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி வேணால் கேளுங்க. இப்போ இந்த இடத்துல பேஸ் ETH இருக்குது. பேஸ் ETH கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளோ பேக் வந்து சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து 66 ரூபா பேக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நேமு, இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே காப்பி பண்ணிட்டு வந்து அட்ரஸ் போடணும். எந்த அட்ரஸு, மெட்டாமாஸ்க்கை ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். மெட்டாமாஸ்கில் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் அட்ரஸ்ஸு. இதை தொட்டிங்கனாலே இது வந்து ஃபுல்லாக வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. எங்கள் கோவாக்கா வெப்சைட்டில் பேஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு, அப்புறம் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு வரும். இந்த QR கோடுக்கு அப்படி இல்லைனா மேலே ஒரு UPI ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த UPI ஐடிக்கு ஜிபேயோ ஃபோன்பேவோ எதுலையோ இருந்து பணத்தை அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு எங்கே நீங்கள் 66 ரூபா பேக் சூஸ் பண்ணிங்கன்னா 66 ரூபா கரெக்டாக அனுப்பணும். அனுப்பிட்டு அதில் ஒரு UTR நம்பரு அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை இந்த இடத்துல போட்டுட்டு ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஐடி வரும். அந்த ஆர்டர் ஐடியை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காண்டி ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய வேலெட்டில் இந்த பேஸ் எத்தீரியம் வந்து ஆட் ஆகிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் பேஸ் மெயின் நெட் வந்து வாங்கிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்து அந்த இடத்துக்கு போய்க்கிறேன். சேம் அதே மாதிரி கிளைம் யுவர் டோக்கன்ஸு, அதுக்கப்புறம் அங்கே நோட்டிஃபிகேஷன் வருதான்ட்டு செக் பண்ணுறேன். ஓகே, மெட்டாமாஸ்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் அதை இப்போ தொட்டுக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் காமிக்குது, அந்த நாட் எனஃப் வந்து காமிக்கல. அந்த இடத்துல கன்ஃபார்ம் பட்டனை டேரெக்டாக நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கொடுத்த உடனே நம்மளுக்கு நம்மளுடைய காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிரும். இந்த இடத்துல அந்த ட்ரான்சாக்ஷன் மட்டும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொஞ்சம். ஜஸ்ட் மறுபடியும் வந்து பேக் வர்றேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ஆன் பிஎஸ் ஸ்கேனில் பார்த்தோன்னா நம்மளுடைய டோக்கன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனது வந்து காமிக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளுடைய காயினை எப்படி மெட்டாமாஸ்கில் இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நீங்கள் டேரெக்டாக வந்து நம்மளுடைய டெலிகிராமுக்கு வந்து வந்துடலாம். டெலிகிராமில் இந்த இடத்துல ஒரு சிஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். சிஏன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த அட்ரஸ் வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்து காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் உங்களோட மெட்டாமாஸ்க்கை மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 3 லைனில் கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் வந்து பேஸ் மெயின் நெட்டில் தான் இருக்கணும். இதை வந்து பார்த்துக்குங்க, பேஸ் மெயின் நெட்டில் தான் இருக்கும். எனக்கு இந்த பேஸ் மெயின் நெட் இல்லை அப்படின்னா கீழே வந்து ஆட் நெட்வொர்க்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த இடத்துல அந்த ஆட் நெட்வொர்க்கை கொடுத்து நீங்கள் வந்து அந்த பேஸ் மெயின் நெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டோக்கன்ஸ் அப்படின்ற இடம் இருக்கா, அப்போ நம்ம ஆக்டிவிட்டியில் இருக்கோம், கன்ஃபார்ம்டு ஆயிடுச்சு நம்மளோட கான்ட்ராக்ட். இப்போ டோக்கன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டோக்கன்ஸில் இந்த இடத்துல வந்து இம்போர்ட் டோக்கன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த டோக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டோக்கன் கான்ட்ராக்ட் அட்ரஸ்னு கேட்குது. இந்த இடத்துல நம்ம இங்கே டெலிகிராம்லேருந்து காப்பி பண்ணிட்டு வந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்டோம்னாலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கனோட சிம்பிள் நேம்லாம் காமிக்க ஆரம்பிச்சிடும், மாசா டோக்கன்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இம்போர்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கேட்குது. இம்போர்ட் கொடுத்தோம்னா நம்மளுடைய மாசா டோக்கன் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து நம்ம வந்து பார்ப்போம். அப்படியே ஒரு நியூ டேபில் வந்து யூனிஸ்வாப் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. யூனிஸ்வாப் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வரும், uniswap.org ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கனெக்ட் வேலெட் அப்படின்றத கொடுத்து மெட்டாமாஸ்க்கு வந்து தொட்டுக்கலாம். மெட்டாமாஸ்க்கு தொட்டோன்னா மறுபடியும் வந்து மெட்டாமாஸ்க்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை கேட்டால் இது வந்து பெஸ்ட் வே கிடையாது, பெஸ்ட் வே இருக்குது. பட் நீங்கள் இந்த மாதிரி ஸ்வாப் பண்ணி அனுப்பையிலையும் ஒரு ஃபீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எடுக்கும். அதாவது இப்போ எத்தீரியமில் வந்து ஃபீஸ் வந்து கண்டிப்பாக போகும் நம்ம அந்த காயினை வந்து ஸ்வாப் பண்ணையில். பெஸ்ட் ஐடியா என்னென்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு ஆள் செல் பண்ணையில் அதிகமாக ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகாது, நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆகாது, சரிங்களா? அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா மாசா டோக்கன்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ டேரெக்டாக இந்தியன் ருபீஸ் வாங்கிக்கிறதுக்கு என்னை வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இத்தனை மாசா டோக்கன் இருக்குது ப்ரோ, இத்தனை மாசா டோக்கனுக்கு எனக்கு எவ்வளோ தரீங்க அப்படின்னு கேளுங்க. நான் சொல்கிற ப்ரைஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை என்கிட்ட மாசா டோக்கனை டேரெக்டாக இங்கேருந்தே சென்ட் பண்ணிவிட்டு, அதாவது நான் கொடுக்குற அட்ரஸுக்கு இப்போ இந்த இடத்துல மாசா டோக்கனை கிளிக் பண்ணி சென்ட் பட்டனை கிளிக் பண்ணி இருக்கிற டோட்டல் மாசாவையும் எனக்கு சென்ட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் வந்து இந்தியன் ருபீஸை டேரெக்டாக வாங்கிடலாம். அது போக இப்போ நீங்கள் யூனிஸ்வாப்பில் ஸ்வாப் பண்ணி யூனிஸ்வாப்லேருந்து பேஸ் நெட்வொர்க்கில் உள்ள இடிஹெச் அங்கே டெபாசிட் பண்ண முடியாது. நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுலேயுமே டெபாசிட் பண்ண முடியாது. அதுக்கு பைனான்ஸ் கொண்டு வந்து பைனான்ஸ்லேருந்து வேறு நெட்வொர்க்கு ஃபஸ்ட்டு ஸ்வாப் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிகமாக லாஸ் ஆகும், பாதி அமௌண்ட்டு தான் கிடைக்கும். அப்படிங்கையில் நீங்கள் வந்து டேரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணி செல் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் மொத்தமாக எல்லார்கிட்டேருந்தும் வாங்கி ஒரே குவான்டிட்டியாக செல் பண்ணையில் லாஸை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். சரி, ஓகே. இப்போ எப்படி வந்து ஸ்வாப் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ பேஸ் நெட்வொர்க்கு நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து செலக்ட் டோக்கனை கொடுத்து இந்த இடத்துல நம்மளுடைய கான்டாக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணணும். நம்ம இங்கே டெலிகிராமில் காப்பி பண்ண இல்லையா, அந்த கான்டாக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணோன்னா நம்மள்ட்ட இங்கே 80 டோக்கன் இருக்கிறது வந்து காமிக்குது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் வந்து பேஸ் இடிஹெச்சாகவே வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன் என்கிட்ட இருக்கிற மாசா டோக்கனை. இப்போ மேட்ச் கொடுத்துட்டு கீழே வந்து இடிஹெச் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து காமிக்கும். இப்போ எனக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $8.89 மதிப்பிலான இடிஹெச் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்வாப் பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்வாப் அப்படின்ற மாதிரி காமிக்குது. இப்போ அப்புறம் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நம்மள்ட்ட இருக்கிற மாசா டோக்கன்ஸுக்கு. இதுக்கும் வேலெட்டுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். ஸோ 3 லைனை கிளிக் பண்ணி வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். உள்ளே வந்து அப்ரூவ் பட்டன் கேட்கும். அப்ரூவ் இருக்கிற இந்த இடத்துல வந்து மேட்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தோம்னா இது வந்து அப்ரூவ் கேட்கும். உடனே வந்து அப்ரூவ் கொடுத்துடலாம். இப்போ வந்து எகைன் பேக் அந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆனால் அப்ரூவல் வந்து டன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து சைன் வந்து கேட்கும். இந்த வேலட் சைன் வந்து அதே மாதிரி தான். 3 லைனை கிளிக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும், உள்ளே போய்ட்டு சைன் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணியில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வராமல் டேரெக்டாக ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிலேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் கிவி ப்ரௌசர் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கூகுள் க்ரோம்லேயே வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இதுவும் வந்து டன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஸ்வாப்பை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் வந்து போயிருக்கும். அதை இப்போ வந்து லாஸ்ட்டாக ஸ்வாப்பை வந்து கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இதை வந்து பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து அந்த அப்ரூவெலாம் கேட்கும். அதுக்கப்புறம் இதே வேலெட்டில் வச்சு மறுபடியும் அதே மாதிரி காயினை ஸ்வாப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஸ்வாப் மட்டும் கன்ஃபார்ம் கேட்கும். அதை மட்டும் கொடுத்தா போதும்.
நம்மள்ட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸ்வாப் ஆகிட்டு எத்தீரியமோட பேலன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இதை பார்த்தோம்னாலே தெரியும். இந்த இடத்துல ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 0.40 தள்ளி ஒரு எத்தீரியம் அமௌண்ட் தான் வச்சுருந்தேன். பட் இப்போ 0.003 வந்துருச்சு. $10 உண்டான ETH வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. இந்த ETH கூட இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து செல் பண்ண முடியும். என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கூட செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பைனான்ஸுக்கு சென்ட் பண்ணி அங்கே வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும் USDT-யாக. அவ்வளோதான் இந்த ஏர்ட்ராப்போட வித்ராவல் வீடியோ. இதுக்கப்புறமும் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்ட்ராப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.